படம் நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறப்போ ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கேபி சார்கிட்ட போய் சொன்னேன். அது ரொம்ப ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும், நிறைய நீ அதுக்கு டைம் ஒதுக்கணும், ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணலான்னு இருக்கேன். சரி சூப்பராக பண்ணேன் அப்படின்னாங்க. படமே முடியல, ஒரு 2 ரீல் தான் போயிருக்கு. அதுக்குள்ளே ஃபேஸ்புக்கில் வருது, ஐயோ தலைவா மொக்க, ஏன்பா 3வது ரீலில் கூட ஏதாவது வரலாம், 4வது ரீலில் ஏதாவது நடக்கலாம், இன்டர்வலில் ஏதாவது நடக்கலாம், கிளைமேக்ஸில் பெரிய பூகம்பமே கூட இருக்கலாம். ஆனால் முடியல, அவங்களால கண்டினியூஸாக ட்விட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து படம் பண்ணால் எப்படி இருக்கும்? படம் ஃபஸ்ட் காப்பி பார்க்குற வரைக்கும் படம் பண்ணுறேன்னு வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டேன். அண்ணன் பார்த்திபண்ணன், டைரக்டர் ஜெய், மோகன், நான் கூட்டிகிட்டு வந்த எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க. ஸோ படம் பார்த்து எனக்கு பிடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் நான் படம் பண்ணுறேன்றதே வெளியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிலைகளுக்கோ அல்லது ஓவியத்துக்கோ பார்த்தீங்கன்னா அந்த கண் திறக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்வாங்க. இந்த கண் திறக்கிற ஒரு விஷயம் வந்து கண் அழகாக இருக்கணும், அது திறந்தால் தான் சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவர் இதயம் திறக்கிற இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் எங்கெல்லாம் மனப்பூர்வமாக நட்போடு பழகிறாரோ அங்கெல்லாம் தன்னுடைய இதயம் திறப்பார். யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஒரு டீமோட ஒரு படம் எடுத்திருக்காரு. அவருடைய 2வது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு இந்த முதல் படம் முதல் படியாக நல்லபடியான ஒரு ஆரம்பமாக ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முதல்ல இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா எங்கள் அண்ணன் நிகிலன் தான் சொல்லணும். ஏன்னா மாரி திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த கதை கேளுங்க, நல்ல கதை, கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்ரீதரனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அண்ணன் நான் நிறைய முறை கமல் சார் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஆதித்யாவுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாலும் அவருக்கு மையமான ஒரு திரைப்படம் இந்த மையமாக தான் இருக்கும், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா முதல் திரைப்படமே உலகநாயகன் கமல் சார் அவருடைய இல்லத்தில் அவருடைய பொற்கரங்களால் வந்து இசைத்தட்டு வெளியிட்டுள்ளார்னா அது எல்லாருக்கும் சாத்தியமானது கிடையாது. ஸோ அந்த வகையில் அவருடைய இல்லத்தில் நடந்த இசைத்தட்டு வெளியிட்டுள்ளாவும் மறக்க முடியாத ஒரு தருணம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரேப் சிங்கராக தான் வந்து நான் சென்னைக்கு வந்தேன் மலேசியாவிலேருந்து. ஸோ பாட்டு பாடிட்டு இருந்தேன் படத்துலலாம். ஸோ சின்ன சின்ன ரேப் பீட்ஸ், இந்த 8 பாரு, இந்த ஒரு 4 லைன் 5 லைன் இது மாதிரி பாட வச்சுட்ருப்பாங்க. ஸோ அப்படியே போக போக ஸோ ஒரு நாள் வந்து ஸ்ரீதர் சாரை வந்து நான் மீட் பண்ணேன். சார் இது மாதிரி நான் பாட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார், பாடுறதுக்கு சான்ஸ் கேட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ பாட சான்ஸ் கேட்கும்போது அவர் பாட்டெலாம் நல்லாயிருக்கு, நீங்கள் ஒரு நாள் நான் கூப்பிட்றேன் வாங்க மீட் பண்ணலாம், ஒரு பாட்டு உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் பாடுறதுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். சார் எப்போ சார் பண்ணலாம் சார், எப்போ சார் பாடுறதுக்கு. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ நான் வந்து ஓனாக பண்ணேன். நான் ஆக்சுவலி சொல்லி சீக்கிருக்குன்னு சொன்ன ஒரு பேண்ட் வச்சுருக்கேன், ரேப் பேண்டு. ஸோ ஹிப்ஹாப்னு சொல்லுவாங்க, அது எங்களது வந்து ஒரு கலாச்சாரம், ஹிப்ஹாப் கலாச்சாரம். ஸோ நீங்கள் ப்ரொமோ சாங் பார்த்துருப்பீங்களே, ஸோ இது மாதிரி கை ஆட்டுறது, ஐயோ இப்படிலாம் பண்ணுறது, இதான் வந்து எங்களோட கலாச்சாரம். ரேப்பர்ஸ்னால் பாட்டு எழுதி பாடி நடித்து மியூசிக் போடுறது. ஸோ அது வந்து இந்த சென்னையில் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீதர் சாருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ என்னை நம்பி அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நான் வருணா ஸ்ரீதர், இந்த படத்துக்கு காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளாக நான் வெறும் பெயிண்டிங்ஸ் தான் பண்ணிவிட்டு பெயிண்டிங் எக்ஸிபிஷன்ஸ் தான் வச்சிட்ருந்தேன். நடுவில் வந்துட்டு டேடி வந்துட்டு நான் இப்போ நம்ம பண்ணுற படத்துக்கு நீ காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். காஸ்டியூம்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட்டான இது பெயிண்டிங்ஸ்க்கு. நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டது, நீ பெயிண்டிங்கில் பண்ணுறதை இதில் பண்ணால் போதும் அப்படின்னாரு. சரின்னு நானும் அதை ஆரம்பித்தேன். ஆனால் சொன்னாங்க, ஒரே நைட்டில் நடக்கிற ஸ்கிரிப்டு ஆடியன்ஸ் வந்து 1.5 hours ஒரே காஸ்டியூம் தான் பார்க்க போகிறாங்க, ஐக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாது, பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்னென்னமோ சொன்னாங்க. நான் என்னோடய பெஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ரோபோ சங்கரோட காஸ்டியூம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பெயிண்டிங். அதெல்லாம் ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி ஒரு பெயிண்டிங்ஸ் வச்சு ஒரு ஷர்ட் அவருக்கு பண்ணியிருக்கோம். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. மையம் இது வந்து எனக்கு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் ஸ்ரீதர் சார் நான் மீட் பண்ணேன். அதுவும் ஜே சார் மூலியமாக ஆக்சுவலி. பட் அதுக்கு முன்னாடி நான் ஜே சாரும் பார்த்தது கிடையாது. எங்கேயோ ஒரு கால் போய் எப்படியோ போய் மீட் பண்ணேன். அண்ட் ஸ்கிரிப்ட் சொன்னார். இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு, ஸ்ரீதர் சார் படம் எடுக்கிறாரா இல்லை இந்த பையன் படம் எடுக்கிறாரா. ஏன்னா ஆதித்யா அங்கே தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார் சைலண்ட்டாக. அதுக்கப்புறம் இவர் தான் டிரெக்டர் அப்படின்னாங்க. ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ். பட் ஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் வெரி த்ரில்லிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட். சுமார் 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுக்கிட்டு போலீஸ்காரன்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் சண்டை போட்டு சினிமா எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு
இந்த வாய்ப்பை இந்த மேடையை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு ஏபி ஸ்ரீதர் அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மையம் வந்து ஒரு அழகான திரைப்படம், ஒரு நல்ல என்டர்டெய்னர். இதில் வந்து சுவாரஸ்யம் வந்து முதல் நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். மக்கள் ரசிக்கும் ஒரு படமாக மையம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உண்மையாக வந்து மையம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் மிகவும் பெருசு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண வரும்போது, இன்ஃபேக்ட் என்னுடைய முதல் சினிமா ஷூட்டிங், ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா என் சொந்த படத்தோட ஷூட்டிங் தான். இது வரைக்கும் ஷூட்டிங் கூட பார்த்தது கிடையாது. பயம் இருந்தது, கண்டிப்பாக இருந்துச்சு. என் தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கட்டத்தில் போய், சார் எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்மளை மீறி நிறைய விஷயங்கள் நடக்குது, இது மேய்க்க முடியுமான்ற ஒரு திறமை எனக்கு இருக்குமான்னு தெரிலப்போ, தம்பி நீ பண்ணுவ, உனக்கு நம்பிக்கை உன் மேலே இருக்கோ இல்லையோ, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ கண்டிப்பாக பண்ணிடுவோம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர், எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்தவர், இந்த மொத்த டீமுக்கும் ஒரு பக்கபலமாக இருந்த திரு ஏபி ஸ்ரீதர் அவர்களுக்கு வந்து நான் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய டீம் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ரோபோ சார், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரோபோ சார், அவரை முதல் தடவை பார்க்கும்போது வந்து சரி நம்ம வந்து இங்கேருந்தா வந்துட்டோம், அவர் நம்மக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாருன்றப்போ நம்ம தோல் மேலே கை போட்டு எவ்வளவு ஜாலியாக இருக்க முடியுமோ, எவ்வளோ வந்து சார் நம்ம இப்படி பண்ணலாம் சொன்னப்போ எதுக்குமே கோச்சிக்காமல் வந்து இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈகோ ஒரு ஆட்டிடியூடும் கேரி பண்ணாமல் வந்து என்கிட்டையும் என் கூட வந்த எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிட்ட ஒரு விதம் தான் வந்து எங்கள் படத்துடைய பலம் நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து எங்களை எப்படி சந்தோஷப்படுத்தியதோ அந்த மாதிரி உங்களையும் சந்தோஷப்படுத்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.